பார்த்தீங்கன்னா ஆதர்ஸ்க்கு பேக் வாங்கிட்டு தான் போயிருக்கோம். ஆதர்ஸோட பேக் கண்டிஷன் தெரியல. அங்கே ஒருத்தர் கீழே உட்காந்துருக்காரு. சார் கிறிஸ்து சார், அது பார்த்தீங்கன்னா தெரியுதாரா? இதுதான் எங்கள் வீட்டில் சின்ன பையன், இதுதான் எங்கள் பெரிய. பேக் வாங்கதான் போயிட்டு பேக் வாங்கும்போது உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? வீடியோ எடுக்கலான்னு போனவங்க, பேக் எடுக்கிற வீடியோ எடுக்கலான்னு போனால் மறந்துட்டோம். இவனுங்களும் ஞாபகத்தவே மாட்டோம். அப்புறம் எப்படிங்க நமக்கு நல்ல கண்டென்ட்? ஆமாம், மறந்துட்டாங்க. சரி, இவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியும். வச்சு என்ன பண்ணணும்? மனசு கஷ்டமா இருக்கும். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி கடையில் தான் இருக்கோம். நாங்கள் இப்போது பிரியாணி காட்டுறேங்க்கா, பாருங்க. அவங்கள இப்போ ஒரு பைக் போட்டுறாங்க. இந்த மாதிரி லூசுத்தனமானலாம் பண்ணுவாங்க, ஆனால் நல்ல விஷயமே பண்ண மாட்டாங்க. வருகிறான், என் புருஷன் வருகிறான். என்ன சொல்ல போகிறான் என்று கேட்போம். சொல்கிற கதையெல்லாம் கேளுங்க. எவ்வளோ நேரம் நின்றுட்டுருப்பாங்க, கேளுங்க. என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. 5 நிமிஷத்தில் புதுசாக தம்மும் அடைப்பாங்களாம். அந்த பிரியாணி வாங்கிட்டு வருவாங்க. அதுவும் பக்கெட்டாமா? பக்கெட்டா? சின்ன பக்கெட்டு. 4 பேர் சாப்பிட்றாங்க. நாங்கள் 4 பேர். வாங்க கைஸ், வாங்கி அந்த பிரியாணியை தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு தாவி பார்க்கலாம், சரிங்களா? கைஸ், உன்னோட பேக்கோட கண்டிஷன் இதோ எப்படி பிஞ்சு போயிடுச்சு. இது ஒன்றா இங்கேயும் பிஞ்சிருக்கா, இதோ அடுத்து இதோ இதுவும் பிஞ்சிருக்கு, எல்லாமே பிஞ்சிருக்கு. இதை பாருங்க. அதனால வந்து புது பேக் வாங்கிடுவோம். வந்து எவ்வளோ மணி கட்டா என் பேக்ல ஏரோப்ளைன் பறக்குது. ஜிட்டே ஜிட்டு சட்டு சட்டு அவனுக்கு பாருங்க புதுமாக்கிட்டான். இருங்க, என் பேக் ஓபன் பண்ணி காட்டுறேன். கவர்லாம் இல்லாத இருக்கு, எடுத்துட்டாங்க அங்கேயே. எனக்கு செப்புகளை கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், ட்ரிபிள் சிப்ஸ் செம்மையா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.